படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா அவரோட அவுட்ஃபிட் எல்லாமே வந்து பயங்கரமா இருந்தது. நான் அதான் பழைய படம்லாம் நான் பார்க்க மாட்டேன், அவருக்காக வந்தேன். ஸோ எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஷோ ஃபீலிங் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்றேன் இவரோட படத்துல தான். எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. அவரோட அவுட்ஃபிட்டுக்கு நான் அடிமையாவே ஆயிட்டேன். பயங்கரமா அழகா இருந்தாரு, ஹேண்ட்ஸமா இருந்தாரு. அது ஒன்றும் பெருசா தெரியல ப்ரோ, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்தது. எனக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் தெரியல, எல்லாமே பக்காவா பயங்கரமா இருந்துச்சு. ஆக்சுவலி இவங்க வந்து என்ன வந்து புது படத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க. புது படம் எல்லாம் இப்ப வேஸ்ட். இப்ப நான் சொன்ன புது படம் என்ன கேப்டன் பிரபாகரன் வருது, நீ அந்த படத்துக்கு வந்து பாரு எப்படி இருக்குன்னு பார்த்து, அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரியலைஸ் பண்ணதா சொன்னேன். அதனால படம் நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது, நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு சூப்பரா இருக்கும். கிளைமேக்ஸ் எனக்கு அந்த ராபிட் ஃபயர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சும்மா அப்படியே இப்படி இப்படின்றதுக்குள்ள வேற மாதிரி ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்தது. கேப்டன் பிரபாகரன் கண்டிப்பா எல்லாம் தியேட்டர்ல வந்து பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பர் படம். அரசியலை பத்தி என்னன்னு சொல்லி கேப்டன் அவ்வளவு சூப்பரா சொல்லியிருக்காரு. யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா கிளைமேக்ஸ் சீன்ல அவர் சொல்ற ஒரு விஷயமும் உண்மையா இருக்கு. அதனால நீங்க கண்டிப்பா வந்து பாருங்க. இவங்க இந்த படத்தை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மைண்ட்ல ஃபுல்லா படம் தான் ஓடிட்டு இருக்கு. ஆமா, சொல்ல போனா எனக்கு இந்த பொலிட்டீஷியன் அந்த மாதிரி விஷயம்லாம் மோஸ்டா பிடிக்காது. பட் நான் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட ஒவ்வொரு பேச்சுலயும் ஏதோ ஒன்று இருக்குல்ல, அது எனக்கு வந்து அது ஓடிட்டே இருக்கு. பேசிக்கா நான் அந்த படம் அந்த மாதிரிலாம் பெருசா ஃபீல் பண்ண மாட்டேன். பட் இப்போ வந்ததுல எனக்கு மைண்ட் ஃபுல்லா அந்த விஷயம் தான் இருக்கு. எப்படி சொல்றேன், எங்களை மாதிரி பசங்க இப்போ அவர் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டோம் நாங்க. இப்ப சிஎம் வந்து மிஸ் பண்ணிட்டோம். இப்ப அவர் இருந்தா அவர்தான் சிஎம். அவர் இருந்தா யங்ஸ்டர்ஸ் ரொம்ப சப்போர்ட் இருந்திருப்பாரு. ஒரு அரசியல்வாதி ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபையும் போய் பொழந்து கட்டியிருப்பாரு. அவர் வந்து நாங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். நான் அதான் ரொம்ப ஃபீல் பண்றோம். ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் நாங்க எல்லாருமே. எல்லாமே சூப்பர். அதாவது 100வது படம், அவர் எந்த ஏஜ்ல இருந்திருப்பாரு அதெல்லாம் பார்க்கும் போது அது அவருக்கு அவரோட ஏஜே அங்க கம்பேர் பண்ணவே முடியல. எல்லாமே எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி அட்மையர் ஆகி, ஒரு மாதிரி அந்த விஜய் அஜித் அந்த மாதிரிலாம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அவர் மேல ரொம்ப ஈர்ப்பு வந்துருச்சு எனக்கு சொல்லப்போனா.